நெருங்கிய நண்பர். என்ன பேட்டியாக்காங்க எனக்கு வந்து உங்களோட இருக்கும்போதே வந்து இதை பார்க்கணும் சொன்னால் இல்லை இன்னும் கொஞ்சம் சரியாயிடுவார், குணமாயிடுவார், அப்போ வாங்க அப்போ சொல்லிட்டே இருந்தாங்க. அது வந்து அவர் உதவியில் இருக்கும்போது லாஸ்ட் டைம் வந்து அவர் பார்க்காமலே போயிடுச்சு. அவருடைய இழப்பு வந்து அவருடைய இழப்பு எப்படி சினிமாவில் ஈடுகட்டுறதுன்னு சொல்ல முடியாது. ஐயாவுடைய இடத்தை, பாரதி ராஜாவின் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. அப்படி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். காதலும் கலையும் பிரிக்கவே முடியாது, காதல் இல்லாமல் கலைஞன் இருக்கவே முடியாது. அவர் இருந்தாலும் மறைந்தாலும் இவர் போல யாரும் ஊர் சொல்ல வேண்டும் என்று புரட்சித் தலைவர் என்னுடைய 50 ஆண்டுகால நண்பர், அவருடைய திறமை பற்றி, அவருடைய சாதனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், டைரக்டர்கள், நடிகர்கள் வந்து அறிமுகப்படுத்தி அவரை வாழ வைத்த, திரையுலகத்தை வாழ வைத்தவர் பாரதிராஜா. அது மட்டும் இல்லை, டைரக்டர்ஸ்காகட்டும், ப்ரொடியூசர்ஸ்காகட்டும், சினிமாட்டிஸ்ட்டு யாருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட முதல்ல வந்து குரல் கொடுத்து அவருக்காக போராடியவர் பாரதிராஜா. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனால் கூட அவருடைய படைப்புகள் மறக்க மாட்டாங்க. அவர் பேர் எந்தெந்துக்கும் தமிழ் மக்கள் இதயத்தில் எந்தெந்துக்கும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு குழந்தை மாதிரி உள்ள என்ன இருக்கோ அது வந்து ஓப்பனாக சொல்லிடுவாங்க. பிடிச்சது, இல்லைன்னா இல்லை. என்னை பற்றி ஒரு நிறைய விமர்சனம் வச்சிருக்காரு. அது நான் முன்னே எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் நடிப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட இருந்தாலே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ வந்து ஓப்பனாக அவ்வளோ நல்லா பேசுகிறவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் மறைஞ்ச எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், நடிகர் திரு சிவாஜி சார் அவர்கள் எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ அன்போட இருந்தவர். யார் வீட்லேயும் அவர் வீட்டிலே வந்து அவர் பெட்ரூம்க்கே வந்து எந்த நேரத்திலும் போக வேண்டியவர். அந்த அளவுக்கு ஒரு உரிமை, அன்பு, நட்பு கொடுத்தார். அவருடைய மறைவு வந்து திடீர்னு இல்லை, நாளாக இருந்தது. எனக்கு வந்து அவர் உங்களோட இருக்கும்போதே வந்து இதை பார்க்கணும் சொன்னால் இல்லை இன்னும் கொஞ்சம் சரியாயிடுவார், குணமாயிடுவார், அப்போ வாங்க அப்போ சொல்லிட்டே இருந்தாங்க. அது வந்து அவர் உதவியில் இருக்கும்போது லாஸ்ட் டைம் வந்து அவர் பார்க்காமலே போயிடுச்சு. என்றென்றும் என்னுடைய நிறைவில் என் கூடவே இருந்தார். எப்போ இருப்பார். ஆத்மசாந்தி குடும்பசாந்தி ஆழ்ந்தாங்க. சினிமாவில் ஒரு சரித்திரம் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கு. இது சாதாரண சரித்திரம் இல்லை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நண்பர்களாக ஆரம்பித்த பயணம் ஒவ்வொரு நண்பனாக நான் இழந்துட்டு வரேன். அதையெல்லாம் நினைக்கிறது கஷ்டமாக இருக்கு. அவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அதை யாருமே வந்து திரைப்படங்களா, சினிமாவாக நான் பார்க்கறது. ஒவ்வொரு படைப்புகள் அது ஒரு கதை சொல்லும். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு புது வேதம்னு சொல்லலாம். வேதம் புதுதுன்னு எடுத்தார். அவரே ஒரு புதிய வேதம் சினிமாவில். அப்படி வாழ்ந்துட்டு இப்போவும் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த சினிமா ஆரம்பித்து ஒவ்வொரு படங்களும் ஆரம்பிக்கும் போது அந்த கைகள் மேலே வந்து அந்த வாய்ஸ் வருது. தமிழ் மக்கள் அந்த மறக்க முடியாது யாராலும். அதுலேயும் வந்து வேதம் புதியதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து
ஒரு புது வேதம். இன்றைய தலைமுறைகள்லாம் வந்து படிக்க வேண்டிய பாடப்புத்தகம் தான் நினைப்பேன் அவருடைய சில படங்கள். அவருடைய இழப்பு வந்து அவருடைய இழப்பு அது எப்படி சினிமாவில் ஈடுகட்டுறதுன்னு சொல்ல முடியாது. கஷ்டமா இருக்கு, நடக்கும்போது கஷ்டமா இருக்கு. அவர் ஆத்மா சாந்தி அடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஒன்றும் இல்லை, பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையா? பால் போயாச்சு. நீண்ட காலம் அவரோட பயணிச்சிருக்கீங்க, நெருங்கிய நண்பர். இங்கே என்ன பேட்டியா காமிட்டீங்க? எந்த வீடு இது? பேட்டி காண்கிற வீடா? இரங்கல் கூட்டம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நாம் மனமாற பிரார்த்திக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எவ்வளோ தூரம் உங்களோடு மட்டும் இல்லை, உங்களோடு மட்டும் இருக்கிற உறவு தான் அவரோடையும் எனக்கு. ரெண்டும் வேற வேற இல்லை. இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் கலைஞர்களையும் நேசிப்பது தான் என்னுடைய பிறப்பு. அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதி ராஜா சாருடைய 16 வயதினிலே கிழக்கே போமுறை, புதிய வார்த்தைகள், அன்வாசனை, முதல் மரியாதை, இதெல்லாம் கதையாகட்டும், திரைக்கதையாகட்டும், வசனமாகட்டும், பாடல்களாகட்டும், இசையாகட்டும், ஒளிப்பதிவாகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சாலிடாக, ஆர்கானிக்காக, யூனிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இப்போ வரல. வேறு டைரக்டர்கள் வந்து சிறப்பான படங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பாரதி ராஜா சாரோட வந்து ஒரு தனி முத்திரை. முதல் மரியாதையெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உலக சினிமான்னு சொல்லுவேன். நிறைய படங்கள் வரும், அந்தந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும், ரசிப்போம், மறந்துடுவோம். ஆனால் பாரதி ராஜா சார் வந்து காலம் தாண்டி நிற்கிற படங்கள். இஸ் கிரேட், ஹி லிவ்ஸ் ஃபார் எவர். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபம். மிக்க படங்களை தந்த இந்தியாவின் புகழ்மிக்க நமது மண்ணை சேர்ந்த தந்தை போன்ற மக்களே உலகுக்கு வெளிவகுத்த திருமிகு பத்மஸ்ரீ டாக்டர் பாரதி ராஜா அவர்கள் என்று நம்மிடையே இல்லை. அவருடைய குமாரன் மனோஜ் அவர்கள் கதாநாயகன் இறந்துவிட்ட பொழுது அவர் மிகவும் மனது ஒடிந்து போயிருந்தார். அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைவதாக. ஐயாவுடைய இடத்தை, பாரதி ராஜாவின் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. அப்படி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இதன் மூலம் பாரதி ராஜாவின் வழியில் எளிமையாக மண்வாசனை மிக்க படம் எடுக்கும் இளைஞர்களை ஊக்குவித்து புதிய இயக்குநர்கள் இந்த வழியில் எடுப்பவர்களுக்கு வருடத்திற்கு 10 படமோ 6 படமோ அரசு முழு உதவியும் செய்து இவர் வழியில் தமிழ்நாட்டின், தமிழ் வளத்தின், நம் இனத்தின் மண் வாசனை போன்ற ஒரு அற்புதமான படைப்புகளை தயாரிக்க அன்னார் பாரதி ராஜா அவர்களின் பெயரில் தமிழ்நாடு அரசு முழு உதவி, ஒரு கோடி என்றால் 1 கோடி, 2 என்றால் 2, அந்த மாதிரி ஒரு பண உதவி முழுமையாக செய்து புதியவர்களை இவர் விருதை அறிவித்து ஆரம்பிக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசு. நன்றியுடன் வணக்கம். சார் வந்து நான் ஒரு 4-5 தடவை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அவரோட பிளெஸிங் எனக்கு கிடச்சிது. அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ராங்காக மைண்டில் இருக்கிறது, காதலும் கலையும் பிரிக்கவே முடியாது, காதல் இல்லாமல் கலைஞன் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். அண்ட் அவருக்கு சினிமா மேலே உள்ள எவ்வளோ பெரிய காதல் அப்படின்றது அந்த பேச்சில் எனக்கு தெரிஞ்சது 4 வாட்டியும். அண்ட் 2 இயர்ஸ் பேக் மீட் பண்ணும்போது கூட நான் ஒரு கதை ஒர்க் பண்ணிருக்கேன், கதை எழுதிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரை எடுத்துகிட்டு ஒரு சினிமா நம்மளால் யோசிக்கவே முடியாது. கிராமத்தை அவ்வளோ அழகாக எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தவர். மிஸ் யூ சார். உங்களுடைய தலைவர், இயக்குனர், மாமனிதர்
நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு. நம்மளை நடத்தி தோற்றுவித்த பிதாமகன், தமிழ் சினிமாவின் பிதாமகன். நான் 44 வருஷம் முன்னாடி அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க சென்னைக்கே வந்தேன். அவரோட நெருங்கி பழகி அவரோட வாழ்ந்த பழகிய அனுபவங்கள், நாட்கள், பொழுதுகள் ரொம்ப இனிமையானது. தமிழ் சினிமா உள்ளவரை, தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கும் வரை அவருடைய பெயரும் புகழும் மறையாது. அது பொன்னிடத்திலால் குறிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அவரோடு பழகிய நாட்களுக்காக நான் ரொம்ப கொடுத்து வச்சுருவேன். அவர் இல்லாத தமிழ் சினிமானது ஒரு மிகப்பெரிய வெற்றிடம். தமிழ் சினிமாவே பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின்னு தான் பிரித்து பேசணும். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் புகழ் என்றென்று வாழ்க. உலக சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவர் சாதாரண ஒரு தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே சாமானியனாக இருந்து ஒரு பெரிய டைரக்டரானவர். சாமானிய மக்களை நிறைய பேர் ஹீரோவாக்கியிருக்காரு, நிறைய பேர் ஹீரோயின்கள் ஆக்கியிருக்காரு. நிறைய படங்களை சாமானியம் கூட எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு காட்டினவர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு. இந்திய சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய குடும்பத்துக்கு என்னோட ஆழ்நாள் அவருடைய ஆத்மா சாந்தி. இயக்குனர் இமயம் பாரதிதாசன் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் இருந்தாலும் மறைந்தாலும் இவர் போல யாரும் ஊர் சொல்ல வேண்டும் சொல்லி புரட்சித் தலைவர் பார்த்தோம். அதுபோல் என்றைக்குமே இவருடைய படங்களும் எல்லாமே கருத்தம்மா படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் அவங்க 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய ரொம்ப பாசமான ஒரு இயக்குனர். அது மட்டும் இல்லை, எங்கள் ஊர் இயக்குனர். இன்றைக்கு காலையில் அந்த செய்தி கேட்டது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. இன்று இயக்குனர் இமயம் இயக்குநர்களின் மொத்த தமிழ் திரையில் உள்ள மொத்த இயக்குநர்களின் இதயம் அவர். இன்றைக்கி நம்மளை விட்டு சென்று விட்டார். ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப மனவேதனையாகவும் இருக்கிறது. பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு பெயர் ஒரு இயக்குநர்களில் அடங்கிறாது. அது ஒரு புரட்சி, ஒரு புதினம். தமிழ் திரையுலகில் ஒரு புரட்டி போட்ட இயக்குனர் அவர். ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 இயக்குநர்கள் தான் இந்த தமிழ் திரையுலகில் தொடர்ந்து படம் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுவும் செல்வாக்கு மிக்க ஒரு பணபலம், பக்கபலம் உள்ளவங்க மட்டும்தான் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு சாதாரண கிராமத்தான் படம் பண்ண முடியும். கிராமத்தானுக்கு திறமை இருந்தால் போதும், அவனும் படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாரதிராஜா 16 வயதில் படம் அந்த வெற்றியின் மூலமாக நிரூபித்தார். அதுக்கப்புறம்தான் சாதாரண ஒரு கிராமத்தான் எளியவர்களாக திரையில் உள்ளே அந்த உள்ள வர முடிஞ்சது. அந்த தடுப்பு கோட்டையை உடைச்சு எங்களை போன்ற அண்ணா எங்களை போன்ற கிராமத்தவர்கள், நான் சேரனா இருக்கட்டும், தக்கர்பச்சனா இருக்கட்டும், நிறைய பாக்கியராஜா இருக்கட்டும், மணிவண்ணனா இருக்கட்டும், நிறைய இயக்குநர்கள் வர்றது மூல காரணம் பாரதிராஜாவுக்கு தான். ஒரு காலகட்டத்தில் பெரிய இயக்குநர்கள், பெரிய கதாசிரியர்கள்ட்ட மட்டும்தான் தயாரிப்புள்ள கதை கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் போய் நான் சொல்ல முடியாது, அப்போ கிடைக்காது. ஏன்னா உதவி இயக்குநர்கள்லாம் ஒரு அந்த தகுதிகளை பார்க்க மாட்டாங்க. பாரதி ராஜாங்கிற அந்த ஒரு இமயம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் உதவி இயக்குநர்கிட்ட கதை இருக்கிற கலாச்சாரமே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்துச்சு. பாரதி ராஜாங்கிற ஒருத்தர் படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தான் நூற்றுக்கணக்கான இயக்குநர்கள் இன்னைக்கு எங்கள் இயக்குனர் சங்கத்தில் 2500 பேர் உறுப்பினர் இருக்காங்க. அதில் இன்றைக்கி 1000 பேருக்கு மேலே இயக்குநர்கள், 1500 நெருங்கிருச்சு. அப்போ இன்றைக்கி 1500 இயக்குநருக்கு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் எங்கள் பாரதி ராஜா தான். இன்னொன்று பாரதி ராஜா சொல்லும்போது ஒரு சினிமா பட இயக்குனர் அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. அவர் ஒரு சமூக சிந்தனையாளர், சமூக பொறுப்புள்ளவர். சமூகத்துக்காக
பல போராட்டத்தில் கலந்துருக்காரு. இன்னைக்கு இயக்குனர்களை பாரதிராஜாங்கிற ஒரு இயக்குனர் ஒரு போராளியாக இருந்திருக்கிறார். காவிரி பிரச்சனைக்கு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் ஒன்றிணைத்து போராடியவர் எங்களுக்கு பாரதிராஜா. அதே மாதிரி ஈழ பிரச்சனையில் ஈழத்தில் நம்மளுடைய தமிழர்கள் கொத்து கொத்தாக கொண்டு குவிச்ச போது தமிழ் திரையிலிருந்து ஒரு போராளியா ஒரு புரட்சியாளனா ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியும் இணைச்சு அந்த ஈழப்போருக்கு எதிராக நம்ம அப்பாவி தமிழர் கொண்டு குவிச்ச அந்த இதுக்கு எதிராக போராடினவர் பாரதிராஜா அவர். ஒரு சினிமா இயக்குனர்னு அவரை ஒதுக்கிட முடியாது. மிகப்பெரிய சமூக பொறுப்பாளர். தன்னோட படங்களில் வேதமுதிதாக இருக்கட்டும், ஜாதிக்கு எதிராக ஜாதி கூடாது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு படம் எடுத்துக்கணும். அது மாதிரி அலைகள் ஓதிலை ஜாதி மதத்தெல்லாம் கடந்தது ஒரு புரட்சிகரமான ஒரு கிளைமேக்ஸ் வச்சவர். பெண்ணியம் பேசினவர் கருத்தம்மா படத்தில். இப்படி நிறைய படங்களில் நல்ல ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை சொன்னவர். அதனால் பாரதிராஜா அப்படின்னா ஒரு தமிழ் திரைப்பட இயக்குனர் அப்படி வட்டத்தில் வர அடைக்க முடியாது. இன்னொன்று, எங்கள் இயக்குனர் இனத்துக்கே ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்பொழுது அவருடைய பாசத்தை பெற்றவர். எம்ஜிஆர் அவர்கள் இவர் அன்போடு அரவணைச்சார். அவ்வளோ நெருக்கம் எம்ஜிஆருக்கும் பாரதிராஜா அவருக்கும். அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் அவ்வளவு பேரன்போட பாரதிராஜாவை கூட வச்சுக்குவார். பலமுறை நாங்கள் பாரதிராஜா போயிருக்கோம், கலைஞரை பார்த்துருக்கோம். அவ்வளோ அன்பாக கலைஞர் அவர்கிட்ட பேசுவார். அங்கேயும் நெருக்கம். அதுக்கப்புறம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆண்ட பொழுதும் அவர்களுக்கும் நெருக்கமாக முதலமைச்சர் அன்புக்குரியவராக இருந்தவர். கடந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இந்த நாட்டில் எந்த முதலமைச்சர் வந்தாலும் எல்லாரின் அன்பை பெற்றவர் பாரதிராஜா அவர்கள். அதனால் நான் திரும்ப சொல்கிறேன், திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே அவரை அடைக்கவே முடியாது. அவர் ஒரு சமூக போராளி, ஒரு ஒரு மேலோட்டமாக ஒரு அரசியல்வாதி, தன்னை அறிவிக்காத ஒரு அரசியல்வாதி. இன்னைக்கு அவரால் தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இயக்குநர்கள் உருவாகியிருக்கோம். அந்த நன்றிக்கடனோடு சொல்கிறேன். ஒட்டுமொத்த இயக்குநர்கள் சார்பாக சொல்கிறேன், அவருடைய ஆத்மா சாந்தி அடையும், அவருடைய கோல் என்னட்டும் மேலோங்கி இருக்கும். பாரதிராஜா அவர்களுக்கு அரசு மரியாதைக்கு கேட்டிருக்கோம். இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் சம்மதிப்பார் நினைக்கிறேன். அதுக்கான அறிவிச்சுலாம் நினைக்கிறேன். இப்போது எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அரசு மரியாதையோடு எங்கள் இயக்குனர் நாங்கள் அடக்கம் பண்ணணும் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லை, அது இப்போ முடிவுக்கு வரல. இறுதிச் சடங்கு இப்போ ஊரில் வைக்கணும்னு அவர் விரும்பியிருக்காரு நினைக்கிறேன். அவங்க குடும்பத்தார் முடிவு பண்ணுவாங்க, அது நம்ம முடிவு பண்ணல. குடும்பத்தார் எல்லாருக்கும் வணக்கம். பேசலாமா? வெற்றியை கூப்பிடுங்க. போயிட்டாரோ பத்திரிகை ஊழியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் அவங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இன்று சரிந்தது இமயம் மட்டுமல்ல, எங்கள் அனைவரின் இதயமும். என் போன்ற சாமானியர்கள் திரைக்கு வருவதற்கு முழு காரணமாக இருந்த எங்களுடைய ஆண் தந்தையான திரு மதிப்புமிக்க பாரதிராஜா அவர்கள் இன்று அவர் ஊதோடல் இந்த பூமியை விட்டு மறைந்து விட்டது. ஆனால் அவர் தன்னுடைய கருத்துக்களாலும் தன்னுடைய படைப்புகளாலும் மக்களிடையே என்றும் வாழ்வார், என்றும் வாழ்வார், என்றும் வாழ்வார். அவர் ஆத்ம சாந்தி அடையவும் அவர் குடும்பத்தாருக்கு எங்கள் ஆறுதலையும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க சார்பாக நான் செலுத்திக் கொள்கிறேன். நண்பர் எழில் உரையாற்றுவார். வணக்கம். சில மனிதர்களை எப்பவுமே மறக்க முடியாது. அவர் நமக்கு குருநாதராக இருக்கும்போது அப்படி ஒரு மனிதர் நமக்கு குருநாதராக அமையிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி தான் எங்களுக்கு எல்லாமே பாரதிராஜா சார். இப்படி ஒரு அற்புதமான மனிதரை இழந்து நிற்கிறோமே அப்படின்னு நினைக்கிறப்ப தாங்க முடியாத ஒரு துயரம் நம்மகிட்ட சேர்ந்துருக்கு. ஒரு வெர்ஷன் பாமர மக்களுக்கு போய் சேரணும்னா அதை எளிமைப்படுத்தணும். ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப
பெரிய 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 விஷயமா இருக்கிற நேரத்தில் அதை எளிமைப்படுத்தி நம்ம ஆளுங்கடா அப்பத்தா அம்மாச்சி கருவாச்சி நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு இந்த மாதிரி ஒரு சக மனிதர்களையே ஒரு கேரக்டர் ஆக்கி ஓ இப்படி பண்ண முடியுமா, நம்ம தெருவிலே நடக்குது, நம்ம வீட்டிலேயே நடக்குது இந்த படம், ஓ அப்படியா, அவங்க கிட்டேருந்து வந்து பார்த்தா கதை டிஸ்கஷன் எப்படி, பாடல் கம்போசிங் எப்படி, எல்லாத்தையும் வந்து பப்ளிக்காக சொல்லி இப்படி தான் ஒரு படம் உருவாகுது அப்படிங்கிறத அவங்க சொல்லாமல் சொல்லி அங்கேருந்து பாரதிராஜ் சார் அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு டீமை உருவாக்கி இன்றைக்கி நாங்கள்லாம் வந்திருக்கோம், யூடியூப் வருது, அது வருது, எளிமை, இதுக்கெல்லாம் மிக 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 ஒரு மூல காரணம் தான் பாரதிராஜா சார் தான். அது வந்து அதில் சான்ஸே கிடையாது. இன்றைக்கி எல்லாருமே வந்து அவருக்கு ஒரு நன்றியோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பாரதிராஜா சார் தான். அதுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. அவரோட இழப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு பெரிய விஷயம். பாரதி ராஜா சார் வந்து அவருடைய வருகைக்கு முன்னாடி வந்து சினிமா ரொம்ப ஒரு சிலருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சினிமா, ஒரு எளியவர்களுடைய ஆயுதமாச்சு. யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம், நமக்கு வந்து நாலேஜ் இருந்தால் போதும், நமக்கு சினிமா மேலே ஆர்வமாக ஒரு பேஷன் இருந்தால் போதும், வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு முதல் உதாரணம் அவர் தான். இன்றைக்கி வந்து நிறைய பிஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டராக வரவங்க எல்லாமே நிறைய உலக சினிமாக்கள் பார்க்குறாங்க, உலக சினிமாக்கள் பற்றி பேசுகிறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் 1970s பாரதிராஜா சார் எடுத்த படங்கள் பாருங்கள், அது பாடல்களை நீக்கிட்டு பார்த்தா இன்றைய உலக சினிமாவுக்கு தரமான ஈக்குவலான டெஃபினட்டான நல்ல படம். ஒரு 16 வயதில் ஆகட்டும், ஒரு முதல் மரியாதை ஆகட்டும், ஒரு புதிய வார்ப்புகள் ஆகட்டும், அதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு கிளாசிக்கல் சினிமா தான். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படைப்புகளை கொடுத்த எங்களுக்கெல்லாம் இயக்குநர்கள் எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி. நான்லாம் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னா பாரதிராஜா சார் படங்கள் பார்த்து தான். இன்றைக்கி இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90s வந்த டைரக்டர்கள் எல்லாருமே பாரதிராஜா சாருடைய பாதிப்பு, அவருடைய ரசிகர்களாக இருந்து சினிமாவுக்கு வந்தவர்கள் தான். அவருடைய இழப்பு வந்து எங்களுக்கு வந்து இயக்குநர்களான எங்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. நன்றி. இறந்தார், மறைந்தார் என்ற செய்தி மிகவும் அதிர்ச்சியாக வேதனையாக இருக்கிறது. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் பாலச்சந்தர் அவர்களது பிறகு பாரதி ராஜா என்னும் இன்னொரு சரித்திரம் சரிந்தது. அப்படித்தான் எங்கள் திரையுலகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. அவர் அறிமுகப்படுத்தாத நடிகர்கள் இல்லை, இயக்குநர்கள் இல்லை. எனக்கும் பாரதிக்கும் அவருடைய சொந்த பேனரில் மனோஜ் கிரியேஷன்ஸில் படம் இயக்க வாய்ப்பு கொடுத்த இயக்குனர், அவரின் மனதில் நானும் இடம் பிடித்தேன் என்பதை நினைக்கும் பொழுது ஒரு வகையில் அது பெருமையாக இருக்கிறது. ஆனால் அனைத்து திரையுலகுக்கும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று ஹிந்தி என்று அனைத்து திரையுலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு பாரதி ராஜா அவர்களின் இழப்பு. அவர் செய்த முதல் மரியாதை, அவர் செய்த கிழக்கு சீமையிலே இது எங்களை விட்டு மறையாது, என்றும் மறையாது. அதுபோல எப்படி நடிகர் திலகத்தை பார்த்து எல்லோரும் நடிக்க வருகிறார்களோ அதே போல இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பார்த்து எத்தனையோ இயக்குநர்கள் இயக்கத்துக்காக இங்கு வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு மானசீக குருவாக பாரதி ராஜா இவர்தான். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். அவர்களுடைய குடும்பத்துக்கும் அமைதி வழங்கும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு தமிழக மக்கள் அனைவருக்குமான ஒரு மாபெரும் இழப்பு. ஒரு இயக்குனருக்காக 5 நாட்கள் அவருடைய படைப்புகளை பற்றி திண்டுக்கல்லில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக அவருடைய படைப்புகளை பற்றி ஆய்வு கருத்தரங்கம் 5 நாட்கள் நடைபெற்று பாரதி ராஜாவின் மண்ணும் மக்களும் அப்படின்னு ஒரு நூல் வெளியிடுகின்ற அளவிற்கு திரைத்துறையில் ஆழ்ந்த முத்திரை பதித்தவர். திரைப்பட இயக்குநர்களுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து பாரதி ராஜாவுடைய வருகைக்கு பிறகுதான் கிடைத்தது. நாங்கள் பேசுகின்ற பட்டிமன்றங்களில் பழைய பாடலா புதிய பாடலா என்ற தலைப்பில் நாங்கள் டெட்லைனாக வச்சிருக்கிறது வந்து பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின். அன்றைய திரைப்படங்களா இன்றைய திரைப்படங்களான்னு தலைப்பு வச்சா பாரதி ராஜாவை மையமாக வைத்து அன்றைய திரைப்படங்கள், அதுக்கு பாரதி ராஜாவுக்கு பிறகு இன்றைய திரைப்படங்கள், அப்படி தான் நாங்கள் பேசுவோம். ஒரு இயக்குனரின் குரலுக்கு மக்கள் கைதட்டியது பாரதி ராஜாவின் குரலுக்கு தான். என் இனிய தமிழ் மக்களே என்று அந்த திரைப்பட கொட்டகையில் அவருடைய குரல் ஒலித்த போது தமிழகமே கைதட்டியது. இப்படி
நடிப்புக்கு திரைத்துறைக்கு ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கிய பாரதி ராஜாவுக்கு இந்திய அரசினுடைய தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த இயக்குநர்களுக்கான ஒரு தமிழக அரசு விருது பாரதி ராஜாவின் பெயரில் வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழக அரசுக்கு என்னுடைய பணிவான கோரிக்கை. பாரதி ராஜாவை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும், அவருடைய புகழ் அவருடைய படைப்புகள் இருக்கும் வரை நிலைத்திருக்கும் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை